Hello students, last video la நம்ம perfect competition la வந்து firms equilibrium in long run பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா imperfect competition பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா நான் என்ன சொன்னேன்? பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா அங்கே நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஐடென்டிக்கலாக அதே மாதிரி, அதாவது ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து வெவ்வேறு கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1933ல் மிஸ்ஸஸ் ஜான் ராபின்சன் அண்ட் இன் அமெரிக்கா பை இஹெச் சாம்பர்லின். 1933ல் வந்து இவங்க வந்து இந்த கான்செப்டை இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் கேட்டகரி வேர் த இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ் எக்ஸசைஸ் தர் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரைஸ். ஸோ இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ், அதாவது தனிப்பட்ட நிறுவனங்கள் தனித்துவமான பொருட்களை, யூனிக்கான ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரே ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறைய பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ் தான் இருப்போம். அதே போல் மெயினான பாயிண்ட்டை நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தது, மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் மேக்கராக வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் யாருமே கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் த ப்ரைஸ் டேக்கர். என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதை தான் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல், அதாவது ப்ரைஸினுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ஃபர்ம் கிட்ட தான் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது, இண்டிவிஜுவல் ஃபர்ம் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஓவர் த ப்ரைஸ் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸினுடைய கண்ட்ரோலில் தான் போகுது. ஓகேவா? ஸோ இதோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. Imperfect competition is a competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods as opposed to the perfect competitive market scenario. Imperfect competition பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக தான் இருக்கும். அந்த மார்க்கெட்லேயும் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், பர்ஃபெக்ட் காம்படிஷனோட கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஃப்ரெண்ட்டான இருக்க விஷயம், ஆப்போசிட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் குட்ஸ், அதாவது டிஸ்சிமிலர் குட்ஸ், ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்காது. As the name suggests, competitive markets are imperfect in nature. ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நேச்சராகவே வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் இம்பர்ஃபெக்ட்னஸ் தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? பர்ஃபெக்ட் காம்படிஷன் இங்கே கிடையாது, இம்பர்ஃபெக்ட் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, டிஸ்கிரிப்ஷன். Imperfect competition is the real world competition. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் வந்து அதிக அளவில் இருக்குது. டுடே சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபாலோ இட் டு ஏர்ன் சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ். யூனிக்கான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலம் அதிகப்படியான லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரியல் வேர்ல்டில், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருக்குது. இன் திஸ் மார்க்கெட் சினாரியோ த செல்லர் என்ஜாய்ஸ் த லக்ஸுரி ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த ப்ரைஸ் இன் ஆர்டர் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான, அதாவது ப்ரைஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க அதிகப்படியான லாபத்தையும் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க.
Okay, if a seller is selling a non-identical good in the market, then he can raise the prices and earn profits. அந்த செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்டை தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறாரு. அப்போது அதில் என்ன நமக்கு தெரியுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான காம்படிட்டிவான எந்த ப்ராடக்ட்டும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போது அந்த செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதுதான் ஃபைனலைஸ்டு. ஓகேவா? அப்போ வந்து மார்க்கெட் யாரோட கண்ட்ரோலில் வருது, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதாவது அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து யார் கண்ட்ரோலில் வருது, ப்ரைஸ் மேக்கர் ஆர் தி செல்லர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிகப்படியான ப்ரைஸை தான் வைப்பாங்க. அதிகப்படியான ப்ரைஸை வச்சுட்டு அதிகப்படியான லாபத்தையும் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ ஹை ப்ராஃபிட்ஸ் அட்ராக்ட் அதர் செல்லர்ஸ் டு என்டர் த மார்க்கெட் அண்ட் செல்லர்ஸ் ஹூ ஆர் இன் இன்கரிங் லாஸஸ் கேன் வெரி ஈஸிலி எக்ஸிட் த மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராடக்டை வந்து நம்மளால் வந்து மோனோபொலியாக நம்மை தவிர்த்து வேறு யாரும் வந்து இதே மாதிரியான ப்ராடக்டை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதிகப்படியான லாபத்தை ஈட்டுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. சப்போஸ் ஒருவேளை அவங்க லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாகவும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மார்க்கெட்லேருந்து அவங்க எக்ஸிட் ஆகிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே, இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 விதங்கள் இருக்குது. மோனோபோலி, ஆலிகோபோலி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மோனோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க தான் கிங்காக இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் வந்து கிங்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூனிக்கான ஒரு ப்ராடக்டை தான் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான லாபத்தை எடுக்கிறவங்களாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோனோபோலி பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மோனோபோலின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது the word monopoly has been derived from the combination of 2 Greek words, that is mono and poly. ஸோ இதை வந்து மோனோபோலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. 2 வேர்டினுடைய காம்பினேஷன் தான் அது, மோனோ அண்ட் போலி. ஸோ மோனோ ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள் அண்ட் போலி டு எ செல்லர். மோனோன்னா சிங்கிள் அண்ட் போலின்னா செல்லர். அப்போ சிங்கிள் செல்லர், ஒரே ஒரு செல்லர் தான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் திஸ் வே மோனோபோலி ரெஃபர்ஸ் டு எ மார்க்கெட் சிச்சுவேஷன் இன் விச் தேர் இஸ் ஒன்லி ஒன் செல்லர் ஆஃப் எ கமாடிட்டி. ஸோ மோனோபோலியை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு செல்லர் தான் வந்து அந்த கமாடிட்டிக்கு இருப்பாங்க. Hence, there is no scope for competition. Obviously, அந்த ப்ராடக்ட்டுக்கு வேறு எந்த காம்படிஷனுமே இருக்காது. Still, some economists observe that there will always be potential threat to the monopolist. என்னதான் வந்து அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டை வந்து அவர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் கூட சில எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு த்ரெட்டன் மாதிரி தான். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் போச்சு அப்படின்னா ஓகே, சப்போஸ் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு த்ரெட்டனாக கூட அது அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது டெஃபினேஷன் பார்க்கலாம். மோனோபோலி இஸ் எ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேரக்டரைஸ்டு பை எ சிங்கிள் செல்லர் செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட் வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எ நியூ ஃபர்ம் டு என்டர் த மார்க்கெட். மோனோபோலி அப்படின்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் செல்லர் தான் இருப்பாங்க. மோனோபோலியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அவர் வந்து ஒரு சிங்கிள் செல்லராக இருப்பாங்க அண்ட் செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட், ஒரு யூனிக்கான ப்ராடக்டை அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எ நியூ ஃபர்ம் டு என்டர் த மார்க்கெட். மோனோபோலி இஸ் எ form of market where there is single seller selling a particular commodity for which there are no close substitutes. அந்த யூனிக்கான ப்ராடக்ட்டுக்கு வேறு எந்த க்ளோஸான ஒரு சப்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு ரயில்வே கொடுத்துருக்காங்க, இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான
வேறு ஏதாவது ரயில்வே சிஸ்டம்ஸ் வந்து நம்ம இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ப்ரைவேட்டாக ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ அங்கே வந்து மோனோபோலி இவங்க மட்டும்தான் வந்து அங்கே தனித்துவமாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து இந்தியன் ரயில்வேஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி. எப்போ வந்து ஒரு மோனோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேர் இஸ் அ சிங்கிள் ப்ரொடியூசர் ஆர் செல்லர் ஆஃப் யோர் ப்ராடக்ட். அவர் வந்து சிங்கிள் செல்லராக இருப்பார், இல்லைனா சிங்கிள் ப்ரொடியூசர் ஆஃப் த ப்ராடக்டாக இருப்பார். த ப்ராடக்ட் ஆஃப் யர் மோனோபாலிஸ்ட் இஸ் யூனிக் அண்ட் ஹேஸ் நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ். அது ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருக்கும், அதுக்கு வந்து இணையான ஒரு கமாடிட்டிஸ் வந்து எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. தேர் இஸ் ஸ்ட்ரிக்ட் பேரியர் ஃபார் என்ட்ரி ஆஃப் எனி நியூ ஃபார்ம். அதாவது அதே ப்ராடக்டை வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு புது கம்பெனி கொண்டு வர்றது அப்படின்னும் போது அது அவ்வளோ ஈஸி கிடையாது. மோனோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மோனோபோலிஸ்ட் இஸ் எ ப்ரைஸ் மேக்கர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேக்கர். மோனோபோலி தான் வந்து பார்த்திங்கன்னா மோனோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் தான் ப்ரைஸ் மேக்கர். திஸ் இஸ் எ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் எ ப்ரைஸ் டேக்கர் தான். ஆனால் இங்கே ப்ரைஸையே ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டுக்கு யார்? இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கும். The monopolist earns maximum profit, that is abnormal profit. ஸோ மோனோபாலிஸ்டிக் ஆப்வியஸ்லி ஒரு யூனிக்கான ப்ராடக்டை வந்து அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காம்படிஷன், அவங்களுடைய சேலை வந்து பகிர்ந்துக்கிறவங்க வந்து யாருமே அந்த இடத்துல மார்க்கெட்டில் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸ்லி அவங்களுடைய இன்கம் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் உடையது தான் இந்த மோனோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி. அடுத்தது பார்த்திங்கன்னா சோர்ஸஸ் ஆஃப் மோனோபோலி பவர். ஸோ என்னென்ன சோர்ஸில் வந்து ஒரு மோனோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேச்சுரல் மோனோபோலி, ஓனர்ஷிப் ஆஃப் தி நேச்சுரல் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் அதாவது நேச்சராக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் கோல்டு மைன்ஸ் கிடைக்கும். வேறு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தங்க சுரங்கங்கள் கிடையாது. ஆஃப்ரிக்காவில் தங்க சுரங்கங்கள் இருக்குது. ஸோ தட் இஸ் எ யூனிக் ஒன். அப்போது மார்க்கெட்டை, கோல்டு மார்க்கெட்டை யார் பிடிப்பாங்க? ஆப்வியஸ்லி ஆஃப்ரிக்காக்காரன் தான் பிடிப்பான் இல்லையா. அதே போல் பார்த்திங்கன்னா கோல் மைன்ஸ், அதாவது கோல் மைன்ஸ்னால் நிலக்கரி சுரங்கம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் அப்படின்ற ஒரு நிலக்கரி, அது வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து கிடைக்குது. ஸோ அந்த நிக்கல் அப்படின்ற அந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக வந்து அந்த கனடாவில் மட்டும்தான், அங்கே மட்டும்தான் அதிகப்படியாக அங்கே கிடைக்கும். அப்போது அந்த ஓனர்ஷிப் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூனிக்காக வந்து திகழுது இல்லையா. ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா தங்க சுரங்கங்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி தங்கத்தை வந்து எந்த கண்ட்ரிக்குமே அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த கோல்டு மார்க்கெட்டில் அவங்க தான் வந்து ஒரு மோனோபோலியாக வந்து இருக்கிறாங்க, தனித்துவமாக வந்து அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு காம்படிஷன் வந்து யாரும் கிடையாது. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து கோல் மைன்ஸில் வந்து நிக்கல் வந்து அதிகப்படியாக அந்த இடத்துல கிடைக்கிறதுனால அவங்க ஒரு யூனிக்கான ஒரு மோனோபோலியாக பவரை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான சிறப்பம்சங்களோட கிடைக்கிறது. இதுவே ஸ்டேட் மோனோபோலின்னா சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ், எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் இன் இந்தியா. ஸ்டேட் மோனோபோலி அப்படின்னா இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ், அவங்க மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ண முடியும். இப்போ ரயில்வேஸ் இன் இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அதில் உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் வந்து சப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஓகேவா, அவங்க வந்து சிங்கிள் சப்ளையர். அந்த சப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ரயில்வே ப்ராடக்ட்ஸை மட்டும்தான், மெட்டீரியல்ஸை மட்டும்தான், அந்த ரயில்வேக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்போ அது வந்து என்ன ஆகிடுது? ஸ்டேட் மோனோபோலியாக மாறிடுது. அதே போல் லீகல் மோனோபோலி, சட்டப்படி
வந்து யூனிக்காக இருப்பாங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஆய்வு ரிசர்ச் மூலிமா நான் ஒரு ப்ராடக்டை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், இல்லை வந்து நான் ஒரு கதை எழுதுகிறேன், இல்லை நான் ஒரு போயம் எழுதுகிறேன், ஓகேவா, இல்லைன்னா நான் எதையாவது வந்து ஆராய்ச்சி பண்ணி புது கண்டுபிடிப்பு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சியை வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்ச விஷயத்த வேறு யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான உரிமத்தை வாங்குவாங்க. ஓகேவா, அதை இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வேறு யாருமே வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா லீகல் மோனோபோலி அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அவங்க தனித்துவமாக அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு உரிமத்தை பெறுவாங்க. ஓகேவா, ஸோ a monopoly firm can get its monopoly power by getting patent rights trademark from the government. கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கான உரிமத்தை பேட்டன்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க் பர்டிகுலர் சிம்பிள் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு யாருமே அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீகல் மோனோபோலி. ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா மோனோபோலி பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து மோனோபோலினா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் சோர்ஸஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.